வெளிக்காயத்துல தடுக்கிடக்கூடாது. மாணவர்கள் ஒழுக்கத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? கடந்த கல்வியாண்டில் நாங்கள் இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்க? இல்ல ஒழுங்கு நடவடிக்கைன்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நம்ம அரசு பள்ளியில இட்ஸ் சொசைட்டியல் கான்ட்ரிபியூஷன். ஆசிரியர்களாகட்டும், அந்த ஃபேமிலி ஆகட்டும், சொசைட்டி எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டிய நடவடிக்கை. அந்த மாதிரி கல்வியில ஆர்வம் இல்லாத மாணவர்கள்னா நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அவங்களுக்கு என்ன அதுல விருப்பம் இருக்கு, அவங்களுக்கு அங்க என்ன சங்கடம் இருக்கு. சில கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாடம் கொஞ்சம் புரிதல் குறைவா இருக்கும். அதனால அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டடா போயிடுவாங்க. அதனாலே நம்ம அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியாது. அவங்களுக்கு ஏற்றார் போல எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவங்கள யாரோ பேடா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களோ அவங்க யாரு, அவங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க சொன்னது ஒரு வாயிலா இருந்தாலும் அந்த முயற்சி பண்ணி நிறைய மாணவர்களை வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து கண்டுபிடிச்சு தேர்வு எழுத வச்சு பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம கடந்த வருடம் சொன்னது மாதிரி தான் உயர்கல்வி இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பிளஸ் டூல இப்போ குழந்தைங்களை பாஸ் பண்ண வச்சாதான் அடுத்த அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள். அதனால அந்த முயற்சி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். யாரெல்லாம் இவங்களுக்கு பேட் இன்ஃபுளுன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களையும் கண்டறிஞ்சு அதுக்கான மல்டிவேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. தேவைப்பட்ட காவல்துறை, இல்லாட்டி குழந்தைகள் நலத்துறை, இந்த மாதிரி அந்த துறைகள் மூலியமா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து திருப்பி அவங்கள நல்வழி கொண்டு வரதான் நம்ம முயற்சியா இருக்கும். இல்ல நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் என்ன காரணத்தால போயிருக்கு. இப்போ சில பள்ளிகள் 6 ஆண்டு காலமா வந்து 100% கொடுத்துட்டு இந்த ஆண்டு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ உடனடியா அவங்க மேல நடவடிக்கை அந்த மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம போகல. நம்மளோட முதல் ப்ரையாரிட்டி அந்த நிறைய குழந்தைங்களே நாங்க ஃபெயிலே ஆக மாட்டோம், நான் இப்படி ஃபெயில் ஆனோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணி உடனடி தேர்வில் அவங்கள பாஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் எதனால ரிசல்ட் கரெக்டா போச்சு போலன்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கான எடுத்து முதல்ல நடவடிக்கைன்ற ஆங்கிள் போயிட்டா அந்த குழந்தைங்களை நம்ம பாஸ் பண்ண வைக்க முடியாது. அதுதான் ஒரு விஷயம். மாணவர்களோட பள்ளி சீருடை, இந்த காலனி, இந்த சிகை அலங்காரம், இதெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்ல கண்டிப்பா அது நம்ம மோட்டிவேட் பண்ணி பண்ணிட்டோம். நிறைய இடங்கள்ல வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்களே வந்து ஒரு ஓன் எஃபர்ட்ல எடுத்து அவங்க டிசிப்ளின்லாம் பண்றாங்க. இப்போ இந்த கல்வியாண்டு நம்ம ஆரம்பிக்கும். இது ஒரு சரியான தருணம். தலைமை ஆசிரியர்கள் மீது நம்ம யாரும் நடவடிக்கை இல்ல நான் டிஸ்பியூட் பண்ண வேண்டிய விஷயம். நான் அந்த மாதிரி நல்லது பண்ற ஆசிரியர் நடவடிக்கை எடுத்துன்றது எனக்கு எந்த ஆதாரத்தை வச்சு செய்தி வருதுன்னு தெரியல. நம்ம அந்த மாதிரி பண்றது நம்ம வந்து கைட் பண்றது நம்ம டீச்சர்ஸ் அவங்களுடைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா மாவட்ட நிர்வாகம் ஃபுல்லா